நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது எனக்கு இது நம்ம ஒரு பேஷன்ஸும் ஒரு இதுவும் ஒரு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அது என்ன நடந்தாலும் அதுதான் அப்படிங்கிறது அது நடந்துடும். அது எதுவுமே தடுக்க முடியாதுன்றது இருக்குல்ல. இன்னைக்கு அவங்க பயங்கர ஹாப்பி. எனக்கு வந்து ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம் பண்ணணுன்ற அந்த இதுவும் இல்லை. நான் அந்த மாதிரி படங்களும் பெருசாக பார்த்ததில்லை. ஒரு 2 பேரோட ஈகோ, அந்த ஈகோவோட ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து பார்க்கிங் அப்படிங்கிறது இதாகிடுச்சு. நான் அந்த டைமில் நிறைய எனக்கு பார்க்கிங்கை சுற்றின நிறைய நியூஸ் கேள்விப்பட்டுட்டே இருந்தேன். நார்மலுக்கும் நடந்திருக்காது. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் ஷோ தங்கத் தாமரையில ஒரு அமேசிங்கான இயக்குனர் தான் வரப்போறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். இவரோட மூவி பார்க்கிங் 1 இல்ல 2 இல்ல 3 நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அவரை வெல்கம் பண்றதுக்கு. வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் ராம்குமார் அவர்கள். அண்ணாண்டா அண்ணாண்டா பங்கக்கற இன்னாண்டா இன்னாண்டா நம்ம பலசே ஒன்னோடு ஒன்னாதான் வாழும் வர என்னாலும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தங்கத் தாமரை அது நீங்கள் தான். இந்த பட்ட பேர் எப்படி இருக்கு? ரொம்ப தங்கமாக இருந்தோன்னா யாராவது களவாடிட்டு போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு கேட்க. தங்கம் வேணுமா டைமண்ட் வேணுமா? எதுவுமே வேணாம், தாமரை போதும். தங்கத் தாமரைலாம் வேண்டாம். ஓகே, இல்ல நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு பேரா இருக்கட்டும். தங்கத் தாமரை ராம்குமார் அவர்கள் அப்படின்னு வந்து இன்னிலேருந்து உங்களோட டைட்டில் நேம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்க போறேன். ஹானஸ்டா வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ பதில் சொல்லணும். சுதந்திரம்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? ஒருத்தரோட முடிவுகளையோ கருத்தையோ சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு ஃபுல் ஃப்ரீடமாக அவங்களுடைய தாட்ஸை வந்து எவ்வளோ ஃப்ரீடமாக செயல்படுத்த முடியும். நான் சொல்றது வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறேன். அதுதான் சுதந்திரம்னு நான் நினைப்பேன். ஆஹா, சூப்பர். என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 20s 30s இப்போ? 30+. ஓகே, ஏன்னா இல்ல நல்ல பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு அப்படிலாம் இல்லை, திடீர்னு நீங்க கேட்டோன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜென்ரலா வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் அண்ட் பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். சூப்பரான 3 நேஷனல் அவார்ட்ஸ். 1 இல்ல 2 இல்ல 3 நேஷனல் அவார்ட்ஸ். ஸோ எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதை கேட்ட போது உங்க ரியாக்ஷன்? டக்குன்னு நிஜம்தானா இல்ல கனவா இல்ல அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணீங்களா? யூஸ்வலா வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே சில படங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது அது என்னதான் இருந்தாலும் அது ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லை. ஸோ எனக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே நமக்கு பிடிச்ச படங்கள்லாம் வந்து அவார்டில் வின் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் யூஸ்வலாக அனௌன்ஸ்மெண்ட் அப்போ. ஸோ இந்த டைம் நாங்கள் வந்து எனக்கு ஓரளவுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் படம் ஏதாவது ஒரு அவார்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அந்த படம் கொஞ்சம் நல்ல நிறைய இடத்துல ரீச் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது சரி பார்ப்போம், அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது பேக் டு பேக் உடனே அதுக்கு அடுத்து ஸ்க்ரீன் பிளே அண்ட் MS பாஸ்கர் சார் வந்து அவார்டு அவருக்கு கிடச்சிருக்குங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் படம் எடுக்கும் போதே வந்து நிறைய பேர் என்னோடய ப்ரொடியூசராக இருக்கட்டும் அண்டு சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து MS பாஸ்கர் சார் வந்து இதுக்கு ஒரு அவார்டு வாங்கிடுவார், நேஷ்னல் அவார்டு கூட கிடைக்கும் அப்படின்னாங்க. பட் அது வந்து ஓகே, பட் அவர் அவார்டு வாங்கினா சந்தோஷம்தான் அப்படின்னு நாங்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு படம் ரிலீஸ் ஆகி. அதுலேருந்து கடந்து வந்துட்டோம். வந்து அடுத்த வேலையில் இருக்கும்போது திடீர்னு வந்து இப்போது இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. MS பாஸ்கர் சாருக்கு கிடச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி வெல் செட். ஆக்சுவலாக பார்க்கிங் மூவிக்கு 3 நேஷனல் அவார்ட்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு அந்த நியூஸ் கேட்டோன்னே டக்குன்னு யார் கால் பண்ணீங்க? இல்லை டக்குன்னு ஃபஸ்ட்டு யார் உங்களுக்கு கால் பண்ணாங்க? அந்த நேம் வந்த உடனே வந்து எனக்கு ஒரு ஒரு 50 கால் கிட்ட வந்திருக்கும். பேக் டு பேக் வந்துகிட்டே இருந்தது. MS பாஸ்கர் சார் கால் பண்ணார். ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போ அனௌன்ஸ் பண்ணலை, அவர் வந்து லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அவரோட பேரை. ஃபஸ்ட்டு படத்துக்கு கிடச்சிருச்சுன்னொடனே அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார். சொல்லிகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்தது, இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு ஃபஸ்ட் கால், அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் கால் பண்ணாங்க. கால் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க, நிறைய ப்ரெஸ்லேருந்து கால் பண்ணி விஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து திருப்பிலாம் லைஃப்பில் கிடைக்குமான்னு தெரியாது. வாவ், ஃபர்ஸ்ட் மூவிக்கே நேஷனல் அவார்ட் அப்படியே வந்து பறந்துட்டே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சா இல்லை பயங்கர டென்ஷனாக இருந்துச்சா? இல்லை எவ்வளோ பறக்கிறோமோ கீழே விழுந்தோன்னா ஆபத்துன பிரச்சனை தான். பட் இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம, ஏன்னா இவ்வளோ ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கும் போது இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம அடுத்து
அதை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது இருக்குல்ல. ஸோ அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இப்போது. அண்ட் அதே மாதிரியே எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே வந்து இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு வெர்சடைலான ஆக்டர். ஃபைனலி ஹி காட் ஹிஸ் ரெகக்னிஷன் நேஷனல் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அண்ட் நீங்கள் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட் பண்ணீங்க எம்எஸ் பாஸ்கர் சார்? அந்த ஞான உதயம் வந்து எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? எனக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரோட 8 தோட்டங்கள் படம் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீகணேசனோட படம். அது பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி அரிமா நம்பியில் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ அது முன்னாடி வரைக்கும் எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ரொம்ப காமெடியாகவே ஒரு அந்த மாதிரி ரோலே பண்ணிகிட்டு இருப்பார். பட் ஃபஸ்ட் டைமாக அதில் ஒரு மாசான ஒரு சீன் ஒன்று வரும். அப்போவே இவரை வச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் 8 தோட்டங்களில் அவர் பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அந்த கேரக்டர். அவர் பண்ணது ஒரு மாதிரி புதுசாக இருந்தது. ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தாட் வரும்போதே நம்ம பார்க்கிங் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போதே எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்குன்றது வெரி இனிஷியலாகவே எனக்கு வந்துச்சு. அந்த கதையோட அந்த ஸ்டார்டிங் அந்த புள்ளி வைக்கும் போதே எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படிங்கிறது மைண்டில் இருந்தது. ஸோ நமக்கு தெரியும்ல சாரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அவர் அவர் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது தெரியும்ல. ஸோ அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு எழுதும்போது அது ஈஸியாக இவர் இதை பண்ணிடுவார், இவர் அதை பண்ணிடுவாருன்ற அந்த ஒரு இதோட எழுதணும். ஸோ பிகினிங்லேயே எனக்கு அவருடைய இது அவருக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி நாங்கள் வேறு யாருமே கூட அதை அப்ரோச் பண்ணலை. இவருக்கு பதில் வேறு யாராவது போகலாமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவர் தான் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அவர் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஹரிஷ் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணும்போது சரி வந்து கரெக்டாக அந்த காம்போவாக எல்லாமே அமைஞ்சுது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர், ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து எப்படின்னா அவரோட படம் எல்லாமே ரொம்ப நெருக்கமான படமாகவே இருக்கும். நம்ம பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரியான ஒரு படமாகவே இருக்கும். ஸோ அவரும் கேஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் 2 கேரக்டரையுமே அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் அந்த 2 கேஸ்டிங்குமே உள்ளே வந்தது. லக்கிலி எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து எனக்கு அவர் வேற ஒரு விஷயம் பண்ணிட்டார் அதில். ஆமாம். ஓகே, நீங்க வந்து பார்த்து பயங்கரமா வியந்த ஒரு சீன் என்னப்பா இது, நான் வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தேன், என் எதிர்பார்ப்பை விட பயங்கர எக்ஸ்ட்ராவா வந்து எமோட் பண்ணிட்டாருன்னா எந்த சீன்? இல்ல அது நிறைய இடத்துல டெரரா இருக்கும் ஒரு சீனும். என்னன்னா நாங்கள் வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் எடுக்கும்போது அதில் வந்து அன்னைக்கு நாங்கள் எக்ஸாக்டாக என்ன பண்ணணுங்கிறது இன்னும் பிளான் பண்ணல. ஸோ அந்த டைமில் வந்து ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் ஒரு கார் வந்து ரிவர்ஸ் எடுப்பார். ஹரிஷன் ரிவர்ஸ் எடுக்கும்போது எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு செவுத்துல சாஞ்சு இப்படி பார்த்துட்டு இருப்பார். அது கூட நிறைய அப்புறம் சர்க்குலேட் ஆச்சு. ஸோ அந்த ஷாட் பார்க்கும்போது எனக்கு பயங்கர என்னடா அது இவர் இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் அதை திருப்பி எப்பொழுதுமே எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு சீன் முடிச்சதுக்கப்புறம் அந்த திருப்பி பிளேபேக் பார்க்க மாட்டார். நாங்கள் பார்ப்போம், அவர் பார்க்க மாட்டார். அவர் முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கூலாக அங்கே போய் இங்கே நின்றுட்டு ஓகேவா ரீடேக்னா சொல்லுங்கள் நான் வந்து நடிக்கிறேன் பாரு, திருப்பி சார் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றான் பார்க்க மாட்டார். அந்த ஷாட்டை மட்டும் வந்து சார் பார்த்துட்டு அவரே வந்து என்ன தெரியுமா சொன்னார், எப்படி நடிக்கிறான் பாரு அவன் அப்படின்னாரு. ஸ்க்ரீனை பார்த்துட்டு எப்படி நடிக்கிறான் பாருப்பா இவன் அப்படின்னாரு. நான் அப்படியே சாரை பார்த்து சார் ஆமாம் சார் சூப்பராக இருக்குது அப்படின்னு. அது அண்ட் வந்து நிறைய இடங்கள்ல சில இடங்கள்லாம் அவர் வந்து ரியாக்ஷனே பண்ண மாட்டார். ஏன்னா நோ ரியாக்ஷன் இஸ் த ரியாக்ஷன் பாரு, இந்த இடத்துக்கு அப்படி தான் பண்ணணும் பாரு. அந்த ஒரு விஜிலன்ஸ் சீன் ஒன்று இருக்கும், காசு வந்து அதை மறைச்சி வைப்பார். அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுலேருந்து காசு எடுத்து பார்ப்பாரு, கீழே காசு கொட்டும், அதை ஒரு பயந்துட்டு இப்படி கையை வச்சு மறைச்சி இப்படி பயந்துட்டே பார்ப்பாரு. அப்போ அவரோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 ரியாக்ஷன் கொடுத்தாரு ஸ்பாட்டில் இருக்கும்போது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் சொன்னார். இது வந்து இதுக்கு அர்த்தம் இப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சும்மா ஒரு ஆக்டருங்கிறவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னே அதை பண்ணிட்டு போகிறதுங்கிறத தாண்டி அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், ஒரு டைரக்டருக்கு இவ்வளோ சாய்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஆக்டரை நம்ம இன்னும் பயங்கரமாக யூஸ் பண்ணலாமே, நம்ம எதுக்கு இந்த சீனை நம்ம எழுதுனதை அப்படியே எடுத்துகிட்டு போகணும், இது இன்னும் இவரை வச்சு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ அது ஃபினாமினன் அவர். அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்? நீங்களே வந்து ஆக்ட்லாம் பண்ணி இதே மாதிரி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஆக்டராக வந்து உருமாறி ராம்குமார் ஆக்டராக வந்து டைரக்ட் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் வந்து எமோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு டேரக்டரா? எல்லாருமே நல்லா நடிக்கிற பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நான் உள்ளே புகுந்து என்ன நடித்து காட்ட போகிறேன். சிலது நம்மளை மீறி வந்துடும், சிலது நம்மளை மீறி சார் இது இப்படி அந்த டயலாக் சொல்லும் போது அது வந்துடும். பட் அதை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம நடிச்சுலாம் காட்ட மாட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே உட்காந்து எல்லாருமே எம்எஸ் பாஸ்கர் சார், ஹரிஷ் அண்ணன், இந்துஜாலேருந்து எல்லாருமே அந்த பிரார்த்தனா எல்லாருமே உட்காந்து அந்த சீன் பேப்பரை வச்சு இந்த சீன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் வந்து ரீடிங் செஷன் மாதிரி வச்சிட்டோம். ஸோ எல்லாருமே கிளியராக இருந்தோம், இந்த ஸ்பாட்டில் இந்த சீனை இப்படி தான் பண்ண போகிறோன்றது. அதனால அதில் நான் நடித்து காட்டுறதோ அதெல்லாம் இல்லை.
நம்ம விஷயத்தை இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி பேசும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் மட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணிடுவாங்க. மேபி நம்ம அவங்க பண்ணும்போது நம்ம இல்லை நான் எதிர்பார்த்தது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி நான் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மர்லாம் இல்லை. பார்க்கலாம் இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ஆக்டராவும் நீங்க மாறலாம். வாய்ப்பே இல்லை. இப்படி சொல்றவங்க தான் 5 years டவுன் த நீங்க லைன். நடந்து வரும்போதே நான் டவுட்டோட தான் நடந்து வந்தேன். கரெக்டா வருமா, இது வேற ஒரு பில்டப்பா கூப்பிடுறாங்களேன்னு அப்படி அது இருக்கு. நாங்க மேட்ச் பண்ணிடுவோம் நல்லா, அந்த பீட் சவுண்ட்ஸ்லாம் போட்டு வேற லெவலா. கடைசி வரைக்கும் அப்படியே மேட்சிங்லேயே தான் போகணுன்றீங்க. சூப்பர். அண்ட் அதே மாதிரியே வந்து அந்த பார்க்கிங்ல வந்து ஒரு வீடு காமிச்சிங்களா, ஒரு பங்களா பார்க்கவே சூப்பரா இருக்கு, அவ்வளோ ஸ்பேஷியஸா தான் இருக்கு எனக்கு அது பார்க்கும்போது. அந்த பங்களா எங்க தான் இருக்கு? அது வந்து விருகம்பாக்கம்ல ஒரு வீடு. ஸோ நாங்கள் வந்து நிறைய வீடு தேடினோம் பார்க்கிங்க்கு. எந்த வீடுமே எனக்கு செட் ஆகலை. நம்ம விஷனில் ஒன்று இருக்கும்ல, இப்படி தான் இருக்கணும்னு. சில வீடு வந்து வீடு நல்லாயிருக்கும், பட் அதோட வெளியில் உள்ள ஸ்ட்ரீட் வந்து இன்ட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருக்காது. சிலது வீடு நல்லாயிருக்கும், அவங்க கொடுக்க மாட்டாங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீட்டில் என்னென்னா நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு 100-150 வீடு பார்த்துருப்போம், அவ்வளோ வீடு பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட எப்படின்னா நாங்கள் வீடு பார்க்க போகிறதே வந்து எப்படின்னா யாராவது பார்த்தா டவுட் ஆகி இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்ற அளவுக்கு இருக்கும். நாங்கள் அப்படியே வீடு வீடா பார்க்குறாங்க. ஆமாம், எதுக்கு இப்போ பட்ட பகலில் வந்து இப்படி ஒரு 4-5 பேர் வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால நாங்கள் மேனேஜர் வச்சு ரொம்ப சாஃப்டாக அவங்ககிட்ட பேசி அப்படி தான் நாங்கள் கூப்பிட்டு போவோம். இந்த வீடு ரேண்டமாக பார்த்தோம், இந்த வீடு நல்லா இருக்கு, பட் அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேறையாக இருக்கும். பட் இந்த வீடை நம்ம மாடிஃபை பண்ணலாங்கும் போது அந்த வீட்டில் உள்ளவங்க பேசும்போது அங்கே ஒரு 5 பேர் இருந்தாங்க. பட் அவங்க 5 பேருமே சினிமாவுக்கு பரிச்சயமே இல்லாத ஒரு 5 பேர். அவங்கக்கிட்ட பேசி அவங்க உடனே இம்மீடியட்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் வீடோட உள்ளே மட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை, வீடு வெளியில் மட்டும்தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணோம். கொஞ்சம் அந்த கேட்டு அதோட ஸ்ட்ரக்சர்லாம் மட்டும் கொஞ்சம் மாற்றணும். அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அந்த ஏரியாவே நிறையா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீடோட இன்டீரியர் மட்டும் ரெகுலர் ஷூட்டிங் ஹவுஸ். ஏன்னா நமக்கு உள்ளே வந்து நிறைய ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும், பெயிண்ட் அது இதுன்னு நிறையா. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வேறு இருக்குது, ஸோ உடைக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு லைவான வீடு, அவங்கள ட்ரபிள் பண்ண வேணாம், அது மட்டும் ஷூட்டிங் ஹவுஸ் போகணும், வெளியில் மட்டும்தான். நைஸ். அண்ட் அதே மாதிரி பார்க்கிங், இந்த படம் பார்க்கும்போது எல்லாராலையுமே ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. என்னால் பயங்கரமாக ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு 2 வீலருக்கே வந்து அவ்வளோ சண்டை நடக்குது. இவ்வளோ ஒரு யதார்த்த கதையை இவ்வளோ 2 hours எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அந்த கான்ஃபிடன்ஸ் ஏதோ ஒன்று, அது வந்து எப்படின்னா எல்லாருமே சொன்னாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து என்னென்னா இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 பேரோட ஈகோ, அந்த ஈகோவோட ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து பார்க்கிங் அப்படிங்கிறது இதாகிடுச்சு. நான் அந்த டைமில் நிறைய எனக்கு பார்க்கிங்கை சுற்றின நிறைய நியூஸ் கேள்விப்பட்டுகிட்டே இருந்தேன். நார்மலாக நடந்திருக்காது எனக்கு. நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்குலாம் போகல. அந்த ஒரு பிகினிங்லேயே நான் ரொம்ப அந்த சண்டை போடுற டைப்லாம் கிடையாது. பிகினிங்லேயே நான் வந்துட்டேன். அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிரச்சனை நடந்தது. அதை தாண்டி என்னென்னா அந்த டைமில் நியூஸில் இப்போ ரீசெண்டாக கூட நான் நியூஸ்லலாம் வருது இல்லை, அது மாதிரி ஒரு 2-3 நியூஸ் தொடர்ந்து அது கேள்விப்பட்டுகிட்டே இருக்கும்போது சரி இது எல்லாருக்குமே ரிலேட் ஆகுமே, இதை படமாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படத்தோட ஆப்போசிட் ஆஃபீஸோட ஆப்போசிட் வீட்டில் 2 ஃபேமிலி பயங்கரமாக சண்டை போட்டுட்டாங்க பார்க்கிங்கு. ஸோ அதை பார்க்கும்போது தான் இல்லை, ஏன்னா அந்த சண்டையை பார்த்து ரசித்தாங்க, பயங்கரமாக ரசித்தாலும் நானாக தான் இருக்கும், இதை படமாக பண்ணுவோம் பாரு. ஏன்னா அவங்க 2 பேருமே பயங்கர ஒரு சண்டைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. இதுதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணேன். ஆனால் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ண முடியுன்றது இருக்குல்ல. அப்போ அந்த கேரக்டரேஷன் தான் ஒரு MS பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். ஸோ இவங்களோட ஜென்ரேஷன் கேப்பு, அதை என்னெல்லாம் பண்ணலாம், அந்த கேரக்டர் எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாங்கிறத வச்சு இது வந்து மோஸ்ட்லி இது பிளாட் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு கேரக்டர் ஓரியன்ட் படமாக தான் இருக்கும். அந்த கேரக்டர் அந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அதனால இந்த கேரக்டர் இப்படி, ஸோ படமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும்போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. 2 hours அப்பவே ரெடி ஆயிடுச்சா இல்லை வந்து ஆக்சுவலாக வந்து என்னன்னா இதோட நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் வெர்ஷன்லாம் வந்து ஒரு 3 hours படம் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த கதையை இவ்வளோ 3 hoursக்குலாம் வந்து நம்ம கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள், ஏன்னா இதில் இன்னும் நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது பிஃபோர் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ரைட்டிங்கில் இன்னும் நிறைய, ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபோட மிட்டு தான் இன்ட்ரோல் பாயிண்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெர்ஷனில். பட் அவ்வளோ நேரம் நம்ம செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறையாக இருந்தது. பட் அவ்வளோ நேரம் வேணாம், இது கிறிஸ்பாக ஒரு 2 மணி நேரம் படமாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் அதில் நிறைய, ஏன்னா நாங்கள் போய் நிறைய பேரை மீட் பண்ணி அந்த பார்க்கிங் பற்றின அவங்கக்கிட்ட நிறைய விஷயத்த கேட்கும்போது அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி படத்தில் வச்சா ஒரு 4 மணி நேரம் இருக்கும். ஒவ்வொருத்தரோட புலம்பல் இருக்குல்ல. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, என் வீட்டில் வந்து இது என்ன இன்டர்நெட் ஒயரை ஒருத்தர் கட் பண்ணி வச்சிட்டாரு, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன், பார்க்கிங் பிரச்சனைனால, பக்கத்து வீட்டுக்காரன்றாங்க. இது மாதிரி அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அதே சமயம் இவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரீம் போவாங்களான் இருக்குல்ல, அது எல்லாமே உள்ளே தூக்கி வச்சோம்னா நமக்கு ஒரு 4 மணி நேரம் பத்தாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
கரெக்டாக இவ்வளோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஹரிஷ் கல்யாண் தவிர நிறைய ஆக்டர்ஸ் அப்ரோச் பண்ணீங்களா இந்த ஒரு கதைக்களத்துக்கு? இல்லை மோஸ்ட்ல ஒரு 2 பேர் அப்ரோச் பண்ணோம். பட் 2 பேருமே வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அப்போ வந்து அது இன்னும் அடுத்து மெட்டீரியலைஸ் ஆகலை. அப்போ வந்து எனக்கு ஹரிஷ் அண்ணன் வந்து என்னோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப தெரியும். ஸோ அவர் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி மீட் பண்ணி கதை கேட்கும்போது அவர் இமீடியட்டாக இதை நான் பண்ணுறேன். அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் கதை கேட்டார். பட் இதோட ஐடியா எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து அவர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்கேல் பெரிய படங்கள். ஹரிஷ் அண்ணன் பண்ண படம் அந்த டைமில் நான் பயந்தேன் அவர்கிட்ட போகும்போது. இந்த ஒரு சின்ன கதையை இவர் பண்ணுவாரா அப்படின்னு பயந்தேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் ஆப்போசிட்டில் MS பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர், அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இதை பண்ணுவாங்களான்றது மட்டும் பயந்தேன். பட் அவர் இமீடியட்டாக கேட்டுட்டு இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபுல் பவுண்டு வாங்கி படிச்சுட்டு இமீடியட்டாக எல்லாமே காயினாச்சு. ஸோ எனக்கு ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன வேணால் கேட்டிருக்கலாம். பட் அது எதுவுமே கேட்கல. கதைக்கு ஆர்கானிக்காக என்ன இருக்கணுமோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணார். ஓகே, பார்க்கிங் 2 வந்து பிளான் பண்ணுறீங்களா? பார்க்கிங் 2 வந்து எங்களுக்கு பண்ணும்போதே வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் அதுக்கான ஒரு ஐடியாவும் அதுக்கான ஒரு சின்ன ஒர்க்கு மட்டும் போயிட்டுருக்கு. பட் அது இப்போது கிடையாது. ஆனால் அது ரொம்ப ஸ்கேல் பெரிய படம், பெரிய பார்க்கிங் 2ன்னோட இது அந்த மாதிரிலாம் கிடையாது, பிரம்மாண்டம்லாம் கிடையாது. அதுவும் ஒரு சிம்பிளாக அது ஒரு வேற ஒரு ஜோனில் அது இருக்கும். அதுக்கான ஒர்க் அப்படியே சும்மா சைடில் பேரலாக போயிட்டு இருக்கு. அது எப்போ நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு. ஓகே, பார்க்கிங் 2க்கு வந்து நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலான்னு வந்து உங்கள் மைண்டில் இருக்கலாம். நீங்கள் வந்து அங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்பலாம் தேட வேணாம். ரைட் சைடில் கூட இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு யாராச்சும் இருக்கலாம். ஆனால் அது பார்க்கிங்குள்ள பயங்கரமாக அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். அரசியல் மட்டும் இதெல்லாம் சகஜம் தானே, நடிப்புன்னு இதை விட பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக போகும். அதுக்கு வந்து ஓகே நாங்கள் தயார் அப்படின்னா ஓகே. அவர் வந்து வார்னிங் குத்துறாரு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. நைஸ். அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன பேக் ஸ்டோரி நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இப்போ சொல்ல போறோம். நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஜினியர் தான். இன்ஜினியரிங் முடிச்சாச்சுல? நீங்க ப்ராப்பரான இன்ஜினியர்லாம் கிடையாது. நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். டிகிரி இருக்கு, டிகிரி இருக்கு. அது அப்படியே அந்த ஒரு பாக்ஸ்ல அப்படியே இருக்கு பல வருஷமா. சோ எப்ப ஆக்சுவலா இந்த சினிமா ஆசை வந்துச்சு? டைரக்ஷன் தான் என்னோட ஆசைன்னு வந்து இன்ஜினியரிங் சேர்ந்தோடனே ஐயோ இது நமக்கு செட் ஆகாதுப்பா, அப்ப அந்த மேக்ஸ் இந்த M1 M2 M3 அதை பார்க்கும் போதே வந்து ஞாபகப்படுத்தாது. நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு அப்பெல்லாம் வந்து இந்த விஸ்காம் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இன்ஜினியர், டாக்டர், இதுதான். ஸோ இன்ஜினியரிங் அப்படி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கும்போதே எனக்கு அது பெருசாக எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அப்போது ஒரு மாதிரி ஒரு போரிங்கான ஒரு எனக்கு நான் நல்லா படிக்கிற ஆள்லாம் கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், பசங்களோட விளையாட்டாக ஜாலியாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் வேறு ஒரு காலேஜுக்கு போகும்போது ப்ரைஸ் வின் பண்ணுச்சு. ஸோ என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அது. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன், நமக்கு இது வரும், நம்ம எதுக்கு இன்ஜினியரிங் இதெல்லாம், நம்ம இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்கும்போது வீட்டில் வந்து இல்லை, காலேஜை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் போ அப்படின்னாங்க. ஸோ தென் நான் இப்படின்னு கஷ்டப்பட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. அதெல்லாம் இப்போ எடுத்து பார்த்தா ரொம்ப மெச்சூராக இருக்கும்னு சொல்லுங்களேன், பார்க்குறோம். வாய்ப்பே இல்லை. எப்போ சினிமாக்குள்ளே வந்தனோ அப்போவே யூடியூப்ல உள்ள எல்லா ஷார்ட் ஃபிலிமையும் தூக்கிட்டேன். வேண்டாம், அதெல்லாம் வந்து திருப்பி பார்க்க பட் அப்போ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங்காக தான் இருந்தது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சினிமா வந்துட்டு ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்தது எங்கே போகிறது. ஏன்னா எனக்கு சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது, யாரை நம்புறது என்ன இதுன்னே தெரியாது. அந்த அப்படியே எனக்கு ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது ஒர்க் பண்ண. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே வந்துருச்சு. ஓகே, உங்கள் ஃபேமிலியில் யாருமே சினிமா பேக்ரவுண்ட் இல்லைல்ல? ஸோ யாருமே இல்லாத போது ப்ரொடியூசரை வந்து பிச் பண்ணி ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி அவங்கள ஓகே பண்ணுறது அதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்காக இருந்திருக்கும். ப்ரொடியூசர் எப்படியோ வந்து பிடிச்சிங்க. அண்ட் இப்போ ப்ரொடியூசர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, நேஷனல் அவார்ட் வேற வாங்கியாச்சு பார்க்கிங் மூவி. இல்லை, ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், பலூன் ஜெய் நடிச்சார்ல அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒரு டேரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்ற ஜோன்லாம் கிடையாது, ஜாலியாக ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரி தான் இருப்போம். நாங்கள் எல்லாருமே டீமாகவே சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், பார்க்கிங்கோட ப்ரொடியூசர். ஸோ எனக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. நான் வந்து அவ்வளோ ப்ரொடியூசர்ஸையும் நான் போய் பார்க்கல. கேட்டார் என்னடா பண்ண போகிற அடுத்து அப்படின்னாரு. என்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு. சரி, இந்த ஐடியா நானே பண்ணுறேன்டா, ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. தென் அப்படியே இமீடியட்டாக நடந்தது. நாங்கள் ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு ஜோனே கிடையாது. நாங்கள் ஜாலியாக பேசிட்டு இப்படி ஒரு சீன் இருக்குது, அப்படி ஒரு சீன் இருக்குன்னு அப்படி தான் இருப்போம். ஸோ அது எனக்கு இப்போது ப்ரொடியூசர் அவர் அப்போவே ரொம்ப ஹாப்பி. அவர் தான் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார், இந்த கதை ஒரு 2-3 கதை இருந்தது, நீ இதை பண்ணுறா, இது பயங்கரமாக ஒன்று பண்ணும் அப்படின்னாரு. இப்போ வந்து என்னென்னா எல்லாருமே ஹாப்பி தான். என்னென்னா நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல படம் பண்ணுவோன்னு எதிர்பார்த்தோம். பட் அதை தாண்டி நமக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடச்சிருக்குங்கிறதுல அவருக்கும் பயங்கர ஹாப்பி தான் எல்லாருமே. அப்புறம் சுதன் சார்
சுதன் சார் வந்து பேஷன் ஸ்டுடியோஸ் அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் 2 பேருமே டைப் பண்ணாங்க. ஸோ அவருமே எனக்கு பயங்கர ஒரு ப்ரொடியூசராக ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. இது இப்படி தான் பண்ணும், எதுக்கு இது அதுலாம் எதுவுமே கிடையாது, நீ பண்ணுறதை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பி தான், ப்ரொடியூசரும் ஹாப்பி, ப்ரொடியூசரும் வந்து ஹாப்பி. அண்ட் இந்த நேஷனல் அவார்ட் வாங்கினோன்னே ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்குமே ஆக்டர்ஸ்லேருந்து, நிறைய ப்ரொடியூசர்ஸ்லேருந்து. ஸோ எவ்வளோ மூவிஸ் வந்து ரெடியாக இருக்கு? இல்லை, நான் ஆல்ரெடி பார்க்கிங் முடிச்சதுக்கு அப்புறமே நெக்ஸ்ட் படத்துக்கான ஒர்க்கு ஆரம்பித்து அதுக்கான இது போயிட்டுருக்கு. பட் இப்போது அவார்டு அனௌன்ஸ் பண்ணோன்னா நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் எனக்கு சிவான் விஷ் பண்ணார். அவர் முன்னாடியே பார்க்கிங் அப்போவே அவர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கால் அவர் தான் பண்ணார். ஸோ அவர் விஷ் பண்ணார். கமல் சார் கூப்பிட்டு விஷ் பண்ணார். ஸோ நிறைய பேர், நிறைய ப்ரொடியூசர்ஸ் தான் நம்ம லிங்க்ல இருக்க, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நிறைய பேர் பேசினாங்க. இன்னும் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நான் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல இப்போதைக்கு. இப்போ தான் எல்லா காலும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு. ஓகே. அண்ட் அடுத்தடுத்த படங்கள்லாம் இப்படி பார்க்கிங் மாதிரி யதார்த்தமான ஜானர்ல தான் இருக்குமா உங்களோடது? இல்லை வந்து பயங்கர கமர்ஷியலா, பயங்கர லவ்வி டவ்வியா, ஒரு மாதிரி மசாலா கலந்த படங்களும் இருக்குமா ராம்குமார்ட்டேருந்து? எனக்கு வந்து ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம் பண்ணணுன்ற அந்த இதுவும் இல்லை. நான் அந்த மாதிரி படங்களும் பெருசாக பார்த்ததில்லை. நான் பார்த்தது எல்லாமே ரொம்ப ஒரு 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 கமர்ஷியல் ஜோனில் ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமா அப்படி தான், அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி படங்கள் பார்த்து தான் நானுமே வந்திருக்கேன். ஸோ எனக்கு இப்போ பார்க்கிங்கே வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு கொஞ்சம் கமர்ஷியலாக கொண்டு போக முடியுமோ அப்படி தான் இந்த படம் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து ஆக்ஷனாக பண்ணணுன்னு ஆசை இருக்குது. பட் அது வந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் படம்னு சொல்லாமல், ஒரு ஹீரோ வராருன்னா அந்த ஹீரோக்கான ஸ்டார்டம், அவருடைய எலிவேஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் தென் அந்த கோர் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே கனெக்டடான ஒரு ரூட்டடான ஒரு கோர் இருக்கும் அப்படின்னு. பட் என்னன்னா, எனக்கு பார்க்கிங் மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரியான ஜேர்னரும், எனக்கு ஹாரர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ எல்லா ஜேர்னர்லையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு ஜேர்னர்லையும் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த மாதிரி டேரக்டர் மட்டும்தான், இந்த மாதிரி படம் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஓகே. அண்ட் பேரண்ட்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஜெயிச்சிட்டமாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் கால் பண்ணி, என் பையன் தான் அதுவும் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாங்களா? ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்களா? பேரண்ட்ஸோட ரியாக்ஷன்லாம் வந்து எப்படின்னா பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வீட்டில் பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் பயந்தாங்க. ஒரு நமக்கு யாருக்குமே, ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுலையுமே போயிட்டு நம்ம ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு வந்தோம்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். பட் சினிமாவில் மட்டுமே நம்ம ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டு அதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு போனோம்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு எந்த வகையிலையும் அங்கே யூஸ் ஆகாது. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது எனக்கு. வீட்டிலலாம் வந்து இப்போ பயங்கர ஹாப்பி தான். ஏன்னா எனக்கு அப்போது நான் காலேஜ் படிக்கும்போது நான் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் வந்து எத்தனையோ பேர்கிட்ட கூப்பிட்டு போய் உட்கார வச்சு புரிய வச்சாங்க, சினிமாவில் போனால் அவ்வளோ சீக்கிரம் உன்னால சக்சீட் ஆக முடியாது, நிறைய டான் படத்துல வருமே அந்த சீன் மாதிரி, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா நடந்திருக்கு. அப்போ வந்து என்னன்னா, எனக்கு டெய்லி வந்து அப்போ என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து காலேஜுக்கு அனுப்பும் போது நல்லா அந்த துண்ணூறுலாம் வச்சு கும்பிட்டு, சாமி கும்பிட்டு துண்ணூறுலாம் வச்சு தான் என்னை அனுப்புவாங்க. ஸோ நானும் அப்படியே போயிட்டு இருப்பேன். ஆனால் அப்போயும் ஏதோ அந்த படிப்பு சைட்லாம் ரொம்ப இன்வால்வாக இருக்காது. எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட் டைமாக நான் ஒர்க் பண்ண படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ வந்து படிப்பை விட்டுட்டு சினிமா போகிறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது, எப்படா இவனை இது பண்ணுறதுங்கும் போது அப்போ வந்து நான் ஒரு கோயிலில் வந்து சாமி வேண்டிட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டு இந்த ஒரு துண்ணூரை கொடுத்தாங்க, இதை டெய்லி பையனுக்கு பூசி விடுங்க, அவர் மனசுலேருந்து அந்த சினிமான்றது போயிடும், அவர் நல்லா படித்து இதாகிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஐடி கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி அதை தாண்டா டெய்லி உனக்கு பூசி விட்டோம், ஆனாலும் நீ மாறலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதே கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு 2 நாள் முன்னாடி கூப்பிட்டு போய் இங்கே தான் உனக்கு அது பண்ணோம். பட் அதான் என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது நம்ம ஒரு பேஷன்ஸும் ஒரு இதுவும் ஒரு எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அது என்ன நடந்தாலும் அதுதான் அப்படிங்கிறது அது நடந்துடும். அது எதுவுமே தடுக்க முடியாதுன்றது இருக்குல்ல. இன்னைக்கு அவங்க பயங்கர ஹாப்பி. ஏன்னா எனக்கு அண்ணன் இருக்கான். அண்ணன் வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அவன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறான். அவன் நல்ல சேலரியிலேருந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கான். பட் வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து அவனை பற்றி விசாரிக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன ஏன்னா சினிமான்ற ஒரு இது இருக்குல்ல, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அண்ணன், டேய் நான் உனக்கு முன்னாடிலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் மொத்த வீட்டை நான் தான் தாங்கிட்டு இருக்கேன், என்ன யாருமே கண்டுக்க மாட்டானுங்களே அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு சம்பளம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், சினிமாவில் இருப்போம் அவ்வளோதான். பட் அதுதான் எல்லாம் பெருசாக பேசுவாங்க. பட் இன்னைக்கு உண்மையிலே வீட்டில் வந்து, ஏன்னா எனக்கு இந்த அவார்ட் வின் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு வர காலை விட எங்கள் வீட்டில் அவங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு நிறைய கால்ஸ் வந்தது.
எங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலடா, எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்கன்றது இருக்குல்ல. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. ஆஹா சூப்பர். அண்ட் அதே மாதிரியே பார்க்கிங் மூவிக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கு. ஸ்க்ரீன் பிளேல பயங்கரமா உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மூவினா எந்த மூவி சொல்லுவீங்க? எனக்கு வந்து பாக்யராஜ் சாரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நம்ம படம் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருக்கும்போது நல்ல கேப் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அவரோட படங்கள் ஃபுல்லாக போட்டு பார்ப்பேன். ஸோ அவர் படம் எல்லாமே எனக்கு ஸ்க்ரீன் பிளே, அது பர்டிகுலராக இந்த படம் தான் அந்த படம் தான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல வரல. நிறைய படங்கள் எனக்கு ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப பிடிக்கும். இன்னொரு இது வந்து என்னென்னா, எனக்கு ரமணா படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முருகதாஸ் சார் படம். ஏன்னா எனக்கு அந்த ரமணா படம்லாம் எனக்கு சினிமாக்குள்ளே வரணும்னு ஒரு ஆசை நமக்கு வரும்ல, அதை தூண்டி விட்ட படம் அதெல்லாம். அது எனக்கு பாஷா படம் வந்து ஸ்கூல்ல இருந்தீங்களா? ஸ்கூலில் தான் இருந்திருப்பேன். ஆமாம், அப்போல்லாம் நல்லா ஸ்கூல் ப்ராப்பராக போகிறப்ப நான் காலேஜில் தான் அப்படியே டைவர்ட் ஆனேன். ஸோ அது எனக்கு பாஷா படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து நான் அதிகமாக லைஃப்பில் அதிகமாக பார்த்த படம் பாஷா தான். எனக்கு ரமணாவோட ஸ்க்ரீன் பிளே இது மாதிரி நிறைய இருக்குது. பட் எனக்கு அப்போல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னே தெரியாது அந்த டைமில். ஸோ சினிமாக்குள்ளார வந்து நம்ம இந்த ஸ்க்ரீன் பிளே லாங்குவேஜ் இப்போயுமே எனக்கு தெரியாது. ஓகே. இப்போ நான் ஆடியன்ஸாக இருந்தால் ஒரு படத்தை பார்க்குறேன்ல, அந்த படம் வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் நினைக்கிறேன்ல, அது அப்படியே படமாக எழுதணும், அவ்வளோதான். இதில் இந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் இந்த ஃபார்முலா அதெல்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை போர் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அது பண்ணும், அவ்வளோதான். ஓகே. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பாக மக்கள், நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மக்கள் கண்டிப்பாக இதை வந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு? எனக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு தப்பான படமாக இருக்காதுங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் இது ஆரம்பத்தில் வந்து இது ஒரு ஓடிடிக்கான படமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணதே, இது ஓடிடி தான். ஸோ படம் முடிச்சுட்டு ஒரு ரஃப் கட்டில் ப்ரொடியூசர் பார்த்துட்டு இந்த படம் தேட்டரில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமே இருக்குது, இது நம்ம தேட்டருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தேட்டருக்கு வந்தாங்க. பட் எனக்கு என்னென்னா, இந்த படம் வந்து பார்க்கிங் சிட்டி இதை வந்து நம்ம இது பண்ணும்போது இது சிட்டி ஆடியன்ஸை தான் நிறைய கனெக்ட் பண்ணும், ஊர் சைடில் உள்ள ஆடியன்ஸை இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இந்த கார் பார்க்கிங்கிறதெல்லாம் அங்கே பெருசாக பரிச்சயம் இல்லாத ஒரு இதுன்றதுனால அப்படி யோசித்தேன். பட் ஆனால் என்னென்னா, இது இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் தாண்டி இந்த ஈகோ, எல்லா ஊர்லேயும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டைன்றது இருக்கும், அந்த கிரே ஷேட் அது இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் அந்த கிரே ஷேட் இருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் கனெக்ட் ஆச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட சில வெளியூர்களெல்லாம் வந்து படம் நல்லாவே போச்சு. அப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் வேறு ஸ்டேட்டு, எனக்கு தெலுங்கு ஹிந்திலேருந்து நல்ல ஒரு ஒரு என்கரேஜ் கிடைச்சிது, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரியே பார்க்கிங் மூவி வந்து கலிஃபோர்னியாவில் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து சூப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் அது எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது உங்களுக்கு ஆஸ் அ டைரக்டர்? அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. அங்கே அந்த ஆஸ்கார் அவங்க லைப்ரரி அகாடமி லைப்ரரியில் வந்து திடீர்னு அதான் நம்ம படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு ஒரு மெயில் வந்தது, இந்த மாதிரி உங்களோட படம் பார்த்தோம், படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லைப்ரரியில் வைக்கணும் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் ரெக்கக்னைஸ் பண்ணேன், ஓ ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, நம்ம படத்தில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் வெர்ஷனில் கேட்டாங்க, டயலாக்ஸ் கொண்டு எதுவுமே நம்ம யூஸ்வலாக தங்கிலீஷில் எழுதுவோம்ல, ஃபுல் இங்கிலீஷில் கேட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் வெர்ஷன் மாற்றி அவங்களுக்கு கொடுத்தோம். தென் அவங்க வந்து அதை அங்கே லைப்ரரியில் வச்சுட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, உங்கள் படம் ஸ்க்ரீன் பிளே எங்கள் லைப்ரரியில் வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டோம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்ததுன்னா, நம்ம இந்த விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம், இல்லை டிஎஃப் டெக் அதெல்லாம் படிக்கணும், பட் அது எதுவுமே நம்ம பண்ண முடியல. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ இதில் ஓட ஆரம்பித்தாலே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும்னு ஓட ஆரம்பித்தோம். பட் நம்மளுடைய ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு அதை நினைக்கும் போது அப்போ ரொம்ப கொஞ்சம் ப்ரௌடாக இருந்தது, ஓகே அப்படின்னு ஹாப்பியாக இருந்தது. பட் இதை வந்து அப்படியே அதான் இது எல்லாத்தையுமே அடுத்து நம்ம ஒன் டைம் ஒன்றராக இருக்காமல் அடுத்து இதை ஓவர் கம் பண்ணுன்றது இருக்குல்ல, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இருக்கா, இல்லை கொஞ்சம் ப்ரெஷரும் வந்து ஆட் ஆகிருக்கா? கண்டிப்பாக ப்ரெஷர் இல்லாமல் எப்படி இருக்கும். எனக்கு முன்னாடியே ப்ரெஷரோட தான் நான் ஒர்க் பண்ணிருந்தேன், இப்போ இது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான். பட் நிறைய பேர் இப்போ அடுத்து எதிர்பார்ப்பாங்கல்ல, என்ன அடுத்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்குது. இப்போ உங்களுக்காக ஒரு ஃபன்னான செக்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா? நீங்கள் எதுக்குமே வந்து டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லக்கூடாது. அப்படி டிப்ளமேட்டிக்காக நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பனிஷ்மெண்ட்டும் ரெடியாக இருக்குது. ஆடலாம் பாடலாம் என்ன வேணா நாங்கள் தயவு செஞ்சு என்னால் நடந்து வரதே அதனால நீங்கள் வந்து பதில் கரெக்டாக சொல்லணும். நான் சொல்லிட்டேன், பதில் சொல்லினா தான் பனிஷ்மெண்ட்டுன்னு. நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எங்களுக்கு தோணுது, ஏன்னா ஒரு ஸ்மார்ட்டான டைரக்டர் நீங்கள். எஸ் ஆர் நோ மாதிரியா இல்லை பதில் சொல்லணும்? பதில் சொல்லணும். ஓகே, யுவர் ஃபேவரட் மூவிஸ் ஃப்ரம் 90s till date. நாயகன் or தளபதி? நாயகன் or காதல் கோட்டை? நாயகன் or ரமணா? ரமணா or காக்க? ரமணா.
ரமணா ஆர் ஆடுகளம்? ஆடுகளம். ஆடுகளம் ஆர் விசாரணை? ஆடுகளம். ஆடுகளம் ஆர் விக்ரம் வேதா? ஆடுகளம். ஆடுகளம் ஆர் 96? 96. 96 ஆர் சூப்பர் டீலக்ஸ்? 96. 96 ஆர் கைதி? கைதி. கைதி ஆர் சூரரை போற்று? கைதி. கைதி ஆர் ஜெய் பீம்? ஜெய் பீம். ஜெய் பீம் ஆர் விக்ரம்? விக்ரம். விக்ரம் ஆர் சீதாராமம்? இப்படி கேட்டா எப்படிங்க? கொஞ்சம் வந்து ட்ரிக்கியா கேட்கலாம் அப்படின்னு தான் நம்ம டீம். சீதாராமம். ஃபைனலா சீதாராமம் ஆர் பார்க்கிங்? நான் பண்ண படம் எனக்கு பெஸ்ட் தானே. ஸ்பெஷல். ஸ்பெஷல் தான் பார்க்கிங். பார்க்கிங் சூப்பர். கம்பேர்லாம் பண்ணல, எனக்கு ஸ்பெஷலான உங்களோட ஃபேவரட்ஸ் அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் ஃபைனலா பார்க்கிங். சூப்பர். இப்போ வந்து மூவிஸ்லாம் வந்து கேட்டுட்டோமா, ஸ்கிரீன் பிளே பேஸ் பண்ணி உங்களோட ஃபேவரட் பேஸ் பண்ணி. இப்போ வந்து இது கேஷுவலா ஆடியன்ஸ்ட வந்து உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து சொல்ல போறோம். ஏன்னா இப்போ வந்து நீங்க செலிப்ரேட்டட் டைரக்டரா மாறியாச்சு, நிறைய பேருக்கு வந்து உங்களோட இன்சைட்ஸ்லாம் வந்து தெரியணும்னு ஆசை இருக்கும். ஓகேவா? சோ ராம்குமார் அவர்களுக்கு கார் டிரைவ் பிடிக்குமா இல்ல பைக் ரைடிங் பிடிக்குமா? கார் டிரைவ். கார் டிரைவ் தான். கிரிக்கெட் பிடிக்குமா ஃபுட்பாலா? ரெண்டுமே பார்க்க மாட்டேங்க. இப்படி சொல்லிட்டீங்க. கிரிக்கெட்டும் பார்க்க மாட்டேன். அட்லீஸ்ட் கிரிக்கெட்டாவது நான் போய் 2-3 வாட்டி உட்கார்ந்துருக்கேன். ஃபுட்பால் சுத்தமா நான் பார்த்தது இல்ல. அப்படியா? இன்னும் இந்த மான்செஸ்டர் சிட்டி யுனைடெட்லாம் சொல்லுவாங்களே. எனக்கு கிரிக்கெட்ல ஒரு 10 பிளேயர்ஸ் கேட்டா கூட எனக்கு தெரியாது. கிரிக்கெட்லயா? கிரிக்கெட்டே எப்படின்னா எனக்கு ஃபுட்பால் யோசிச்சு பாருங்க. சீரியஸ்லி எனக்கு. அப்போ உங்களோட டைம் பாஸ்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் மோஸ்ட்லி படம் பார்ப்பேன், டிரைவிங், அந்த ஃப்ரெண்ட்ஸோட இருப்பேன், அவ்வளோதான். இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட்டை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியாது. ஓ அப்படியா, சரி, நமக்கு தெரிஞ்சது ஒரு தோனி மட்டும்தான் தெரியும். தோனி, விராட் கோலி, அவ்வளோதான் தெரியும். நானும் இந்த லப்பர் பந்து டைரக்டர் இருக்கான்ல, நாங்கள் 2 பேர் தான் அதிகமாக. அவன் கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு. நாங்கள் ஒரு வாட்டி ஸ்டேடியம் போய் எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு கை தட்டுறாங்க, எனக்கு எப்போ முடியும் என்ன ஒன்றுமே புரியல. கிளம்புவோன்றேன். அவர் இருங்க, அவர் ரொம்ப சீரியஸாக கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரெண்டுமே பார்க்க மாட்டேன். கிரிக்கெட் கூட ஓகே, ஓரளவுக்கு 2-3 வாட்டி போய் ஸ்டேடியத்தில் பார்த்துருக்கேன். ஃபுட்பால்லாம் நான் டிவியில் கூட பார்த்ததில்ல. அதே மாதிரி இந்த கேம்ஸ்லாம் ஆடுவீங்களா? எனக்கு வந்து இந்த பிளே ஸ்டேஷன் இந்த மாதிரி கேம்ஸை விட இந்த மொபைலில் குட்டி குட்டி கேம் இருக்கும்ல, சும்மா சின்னதாக இருக்கும். எப்படி அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த மாதிரி ரொம்ப ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறோன்னா அந்த நேரத்தில் விளாட்றதுக்கு இல்லை, அந்த மாதிரி இந்த போல்ட்டை கழட்டி விட்டா ஏதோ விழுவும், அந்த மாதிரி குட்டி குட்டி கேம், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைஸ். அண்ட் அதே மாதிரி பிரியாணி பிடிக்குமா பரோட்டாவா? நான் ஒரு வெஜிடேரியன். ஓகேவா? வெஜ் பரோட்டா, வெஜ் பிரியாணி. பரோட்டா வித் வெஜ் குருமா, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா பிரியாணியில் வெஜ் பிரியாணின்னு சொன்னால் எல்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க, அதனால. ஓகே. அஜித் அவர்களா விஜய் அவர்களா? வாய்ப்பே இல்லை, நான் பதிலே சொல்ல மாட்டேன். பனிஷ்மெண்ட் இருக்கும். எனக்கு 2 பேருமே பிடிக்கும். ஓகே. ஆமாம். நீங்க யாரோட சாங்ஸ்க்கு பயங்கரமா நீங்க பர்சனலா வைப் பண்ணுவீங்க? இளையராஜா அவர்களோட பாடல்கா இல்ல ஏஆர் ரஹ்மான் சாரோட பாடல்கள்? ரஹ்மான் சார். பட் இளையராஜா சார் ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க சொல்ற மாதிரி வைப் பண்றது இருக்குல்ல, அது ரஹ்மான் சார். ஓகே. ஆக்ஷன் ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிக்குமா இல்ல ரொமான்டிக் ஃபிலிம் பிடிக்குமா? டைரக்ட் பண்ண ஆக்ஷன். ஃப்ளைட்ல டிராவல் பண்ண பிடிக்குமா இல்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ண பிடிக்குமா? ட்ரெயின் தான். ட்ரெயின் தான் வைப். ஆனா ட்ரெயின்னா அதுக்கேற்ற குரூப்போட போகணும், நம்ம மட்டும் போகக்கூடாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக ட்ரெயினில் போகிறதுக்கிறது வேற இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ரீசெண்டாக ட்ரெயினில் போய். எல்லாம் ஊருக்கு போனால் காரில் போவோம் மாதிரி. ஸோ ட்ரெயின். உங்களுக்கு ட்ரெயினில் அந்த வாரணமாயிரம் சீன் மாதிரிலாம் நடந்திருக்கா? அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கல, அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் நடக்கும். ஆமாம், நான் ஒரு குமரி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் நாங்களும் அந்த படம்லாம் பார்க்கும்போது என்ன நமக்குலாம் இப்படி நடக்கவே மாட்டேங்குது, நமக்கு கூட உள்ளவனுக்கும் இந்த மாதிரி நடக்காது. ஆமாம். ஓகே. ஸோ நடந்தது இல்லை அந்த மாதிரி. பீச்சா மவுண்டனா? பீச். கேட்ஸ் ரொம்ப பிடிக்குமா இல்லை டாக்ஸ் ரொம்ப பிடிக்குமா? டாக்ஸ். தியேட்டரா இல்லை ஓடிடியா? யோர் டேக். தியேட்டர். தியேட்டர் தான். ஓகே. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா வந்து ஹேங் அவுட் பண்ண பிடிக்குமா இல்லை தனிமையா வந்து இருக்க பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ ட்ரிப்புன்னு போனா இந்தியாவில் சுத்த பிடிக்குமா இல்லை அப்ராட்ல சுத்த பிடிக்குமா? நான் அப்ராட்லாம் போனதே இல்லைங்க. ஆப்வியஸ்லி இங்கே தான் இந்தியா. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரிப்பு போக மாட்டேன். எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. போனால் நாங்கள் வந்து ரொம்ப இந்த மகாபலிபுரம் போனாலே ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி அது கோவா பிளான் பண்ணி சொதப்பின கேங் ஆகுது. அதேதான், அந்த கோவாக்கு போகணும்னு பிளான் பண்ணி இன்னும் சரி போயிடுவோம், இந்த வாட்டி எப்படியா போயிடுவோம் அப்படின்னு அந்த குரூப் தான் நாங்கள். ஓகே. இவ்வளோ வந்து நீங்கள் அவார்ட்ஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட மூவிஸ்லாம் ஹாலிவுட் பாலிவுட்லாம் வந்து நம்ம எழுதுகிற கதையில் நானும் இந்த ஏதாவது ஃபாரினுக்குள்ளே கொண்டு வரலாம்னா அது கதையிலே வரமாட்டேங்குது. ஆனால் அது உங்கள் கையில் தானே இருக்கு. கையில் தான் இருக்குது. இந்த பார்க்கிங் படம் என்ன சென்னையை தாண்டி கூட என்னால் ஷூட் பண்ண முடியல. ஃபுல்லாக சென்னைக்குள்ளேயே, சென்னை வலசரவாக்கத்திலே சுற்றி, சென்னை வலசரவாக்கம் அந்த ஏரியா தான். ஈஸியாக கூட போகலையே நாங்கள், அங்கே கூட போக முடியல. ஃபாரின் வந்து கதை டிபெண்ட்ஸ் ஆன் கதை.
அது ஓகே. இப்போ எழுதுறது எதுவுமே நானும் பார்க்குறேன். என்னடா ஒரு அப்ராட் லொகேஷன் கூட வர மாட்டேங்குது. நீங்க போய் ஒரு பாட்டுக்காக போயிட்டு அங்க நல்லா வந்து அந்த சீனிக்கா அந்த ரொமான்ஸ்லாம் அவங்க ஆக்டர்ஸ்லாம் பண்ற மாதிரி அப்படிலாம் பண்ணலாம் மேபி எடிட்டர் வந்து இது அப்படியே லென்த்துக்கு தூக்கிட்டோம்னா என்ன பண்ணணும், தூக்கிட்டாருன்னா என்ன பண்றது? சோ சேடா ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா. ஓகே நைஸ். ஸோ இந்த செக்மெண்ட்டும் வந்து முடிஞ்சிடுச்சு. வாடா இப்படியே தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டீங்க. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. பனிஷ்மெண்ட்லயே நீங்க வந்து என்டர் ஆகல. அண்ட் அதே மாதிரியே எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் STR49 அந்த மூவிக்காக தான் ஆவலா காத்துட்டு இருக்கோம். போஸ்டர் பார்த்தோம், வேற லெவலா இருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாதிரி காமிச்சிருக்கீங்க நீங்க. ஸோ அந்த படம் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து ஒரு ரைட்டிங் ஸ்டேஜில் இருந்து இப்போதான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கானது போச்சு. இப்போ அவருக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது சார். அது முடிச்சுட்டு அவர் வருவார். பட் இது இப்போ ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுக்கான ஒர்க் எல்லாமே ரெடியாக இருக்குது. அது மேபி நெக்ஸ்ட்டாக இருக்கும். பட் அது எப்போ வரும்போதும் அவரோட ஒரு வைப் இருக்குல்ல, சிம்பு சாரோட ஒரு வைப், அவரோட ஸ்வாகு, அதை வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது அதோட எனர்ஜியே வேறு. ஸோ அப்படி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து அவர் ரொம்ப முன்னாடி பார்த்த STRோட அந்த ஒரு இது இந்த படத்தில் இருக்கும். அந்த காம்போவாக இருக்கட்டும், அவர் சந்தானம் அவரோட காம்போவாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டர்டெய்னிங் ஒரு ஆக்ஷன் படம். அதில் வந்து உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான எல்லாருக்கும் இப்போ தேவையான ஒரு கோர் உள்ளே இருக்கும். ஒரு மாரல் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் அதுல அந்த கதையில இருக்கும். ஓகே. அதே மாதிரி STRோட ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா அது ஒரு கண்டென்ட்டா யதார்த்தமான கண்டென்ட். ஆனா படம் வந்து அது ஒரு வைல்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி, அவரோட கேரக்டரேஷனாகவும் சரி, அது வைல்டாக தான் இருக்கும் அந்த படத்தில். அது வந்து அவர் சிம்பு சாரோட ஃபேன்ஸுக்கான ஒரு பயங்கரமான படமாக இருக்கும். பட் அது வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸு அந்த கேரக்டர் ரசிக்கிற மாதிரியாக தான் நாங்கள் அதை எழுதியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 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 யதார்த்தமான கதை, ஒரு 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 கமர்ஷியலாக, ஒரு ஆக்ஷனாக, ஒரு என்டர்டெய்னாக, வைல்டாக அப்படி இருக்கும். வைல்டோட மீனிங் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதில் அவரோட கேரக்டர். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு ஒரு நார்மலாக இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அது வேற ஒரு ஜோனில் இருக்கும். ஓகே. அண்ட் அதே மாதிரியே சந்தானம் சார் அண்ட் STR சாரோட காம்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அந்த காம்போ திருப்பி வந்து இந்த படத்தில் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அது நானே ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இப்படி ஒன்று நடக்கும், இந்த காம்போ கிடைக்கும் அப்படின்னு. பட் அது வந்து அதை தாண்டி அதில் ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. ஏன்னா திருப்பி அவங்க 2 பேரும் இந்த காம்போ வராங்கங்கும்போது அப்போ ரைட்டிங்கில் அதை வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் லைக்காக டீல் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குல்ல அது. பட் அது கண்டிப்பாக அது வரும்போது அது ஒர்க் அவுட் ஆகும் பயங்கரமாக. ஓகே நைஸ். அண்ட் உங்களை வந்து எதிர்பார்க்கலாமா STR49ல ஏதாவது ஒரு கேமியோ ரோல்ல, ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல? வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி வாய்ப்பே கிடையாது? பேர்ல மட்டும் எதிர்பார்க்கலாம். Why? வாய்ப்பே இல்லை, எனக்கு நடிக்க வராதுங்க. இப்படிதான் வந்து எல்லாருமே சொல்றீங்க, ஆனா வேற லெவலா வந்து நடிக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. மேபி ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுற இப்போ நான் ஒர்க் பண்ண படத்தில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமான பெர்ஃபார்மர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அங்கே நான் அவங்களுக்கு நடித்து சொல்லி கூட கொடுக்க முடியல. மேபி அந்த மாதிரி ஏதாவது நான் ட்ரெயின் ஆயிருந்தேன்னா ஓகே. ஓகே. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தாட் இல்லை நடிக்கணும். அப்ப நமக்கு என்ன ஃபியூச்சர்ல வருமோ, உங்களை எதிர்பார்க்க முடியாதா ஒரு ஆக்டரா? நமக்கு என்ன வருமோ அதை பண்ணிட்டு போயிடலாமே. சரி, அப்ப இஃப் நாட் அ டைரக்டர், இப்ப ராம்குமார் அவர்கள் டைரக்டரா இல்லனா என்னவா இருந்திருப்பாரு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில? எனக்கு இண்டஸ்ட்ரியிலன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து கண்டிப்பாக இன்ஜினியர் ஆயிருக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும், இந்த ஆட்ஸ் பண்ணுறதுக்கு. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆரம்பத்தில். பட் எதுவும் நான் பண்ணலை, அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த ஒருவேளை சினிமா இது எதுவுமே நம்ம சூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு அதில் கொஞ்சம் அதாவது க்ரியேட்டிவாக சில ஈவெண்ட்ஸ்லாம் இப்போ க்ரியேட்டிவாக பண்ணுறாங்கல்ல, ஸோ அதில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு ஆர்வம் அப்போ இருந்துருக்கு. ஒருவேளை சினிமா இல்லைன்னா நம்ம ஒரு சினிமாவில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களே ஒரு ஒரு ஈவெண்ட்டில் பண்ணலாமே அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது. பட் அது நம்ம அந்த சைடு போகல. இது இல்லைன்னா சொல்கிறேன், அப்படி போயிருப்பேன். பட் எதுவாக இருந்தாலும் கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல தான் இருக்கணும் வந்து முடிவு பண்ணிட்டீங்க. எது பண்ணாலும் அதில் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருந்தது. ஓகே. அண்ட் அதே மாதிரியே டைரக்டர் அவர்களே நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து மோஸ்ட் வாண்டட் ஒரு டைரக்டரா ஆயிட்டீங்க, மோஸ்ட் வாண்டட் ஒரு பேச்சுலரா மாறிட்டீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, ஒய்ஃப் வந்து இப்படி இருந்தா ஐல் பி வெரி ஹாப்பிப்பா அப்படின்னு. ராம்குமார் அவர்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா என்ன? நம்ம கரியரை சப்போர்ட் பண்ணணும். நம்ம தாட்ஸ் இருக்குல்ல, நம்ம இப்போ சினிமாங்கும் போது நம்ம வந்து அதை நோக்கி ஓடிட்டு இருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கணும். அண்ட் தென் கண்டிப்பாக அப்பா அம்மா அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். நான் அதை வந்து வீட்டில் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு வந்து 2 சாய்ஸ் கொடுத்தாங்க. என் கரியரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்,
இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு. அவ்வளோ குட் பாயா இருக்கீங்க. குட் பாயின்றது இல்லாமல் எனக்கு என்னென்னா அதான் எனக்கு இப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஃபுல்லாக. இந்த ஒர்க்கு சினிமா அப்படின்றது இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இன்னும் சர்ச்சிங் தானா இல்லை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்கீங்களா? அது என்னோடய வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அப்பப்போ திடீர்னு ஏதோ ஒன்று பேசுவாங்க, ஃபோட்டோ அனுப்புவாங்க. நான் வந்து அதை பார்க்கக்கூட முடியாது. நான் வந்து சொல்கிறேன் நான் ஒர்க்கில் இருக்கேன்ருவேன். ஸோ அது என்ன, எப்பயாவது வீட்டுக்கு ஊருக்கு போனால் அந்த 2 நாள் ஃபுல்லாக அந்த செஷன் போகும். அப்புறம் எப்படா கிளம்பி வரலான்னு கிளம்பி வந்துடுவேன். ஆமாம், எல்லாருமே இந்த ஒரு ஃபேஸை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கூட படித்த பசங்க எல்லாருமே 2வது குழந்தைக்கு 2வது பர்த்டே கூப்பிடுவானுங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க டேய் அப்படிம்பாங்க. இல்லை வேணாம், நான் அப்படியே இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு படமாக தள்ளி போட்டுட்ருக்கேன். ஓகே. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க, ப்ரொவைடட் யூ கெட் த ரைட் கேர்ள். நாட் நவ். இப்போ நம்ம எதாக இருந்தாலும் ஒரு நெக்ஸ்ட் படம் பண்ணலாமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு. ஓகே. சொல்லும் போதே லைட்டாக வெக்கம் வருது. வெக்கமா? ஏங்க நீங்கள் வேற சும்மா புளிங்க ஒலைக். அண்ட் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன போயிட்டு இருக்கு? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த STR 49 வருது. அவ்வளோதான். அதுக்கு இன்பிட்வீனில் நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒன்று போயிட்டுருக்கு. மேபி அது வந்து அந்த படத்துக்கு முன்னாடி அது பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் இல்லை. அது மேபி ஒரு 1 மந்தில் அது என்ன அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். பட் ரைட்டிங் தான். இந்த கேப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் உட்காந்து ரைட்டிங், அடுத்த ப்ராஜெக்ட்டோ இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராஜெக்ட்டோ அதுக்கான ரைட்டிங் தான். சூப்பர் நைஸ். அண்ட் நம்மளோட தமிழ் சினிமாவில் எப்படிப்பட்ட ஒரு டேரக்டராக வலம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் அது எதையுமே டிசைட் பண்ணாமல் தான் உள்ளே வந்தேன். பட் எனக்கு வந்து அதுவாக அமைஞ்சுது இதுன்னு. ஸோ நான் அது எதையுமே இப்படி ஆகணும் அப்படி ஆகணுன்ற எந்த ஒரு இதுவும் மைண்டில் இல்லை. தெளிவாக நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற ஒரு இடம் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான். இவங்கள மாதிரி அவங்கள மாதிரி ஆகணுன்றது இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப கேண்டடாக நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எனக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். பார்க்கிங் மூவி மாதிரியே ஏகப்பட்ட அவார்ட்ஸ் நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷலான ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஷோ தங்கத் தாமரை வித் நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் ராம்குமார் அவர்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அவரோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்பெஷல் ஷோல நான் உங்களை மீட் பண்ண போறேன். until then it's bye from பவித்ரா.